ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து எக்ஸசைஸ் 2.3ல 7th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் போத் ஆஃப் விச் ஆர் லார்ஜர் தென் 10 அண்ட் த சம் இஸ் லெஸ் தென் 40. ரெண்டு கண்டிஷன் சொல்றாங்க. ஒன்று நமக்கு லார்ஜர் தென் 10 இருக்கணுமா, நெக்ஸ்ட் நமக்கு வந்து சம் இஸ் லெஸ் தென் 40 இருக்கணுமா. இப்போ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் சொல்றாங்க. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் நமக்கு வந்து லெட்டு. இப்போ சப்போஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆட் நம்பர் நான் எக்ஸ் இருந்துச்சுங்க, அப்போ அடுத்த ஆட் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் எக்ஸ் பிளஸ் 2. பிளஸ் ஒன் எல்லாம் தெரியும், சும்மா தெரிஞ்சு பார்த்துங்க. இப்போ நான் 5 சொன்னா வச்சுங்க, அடுத்த என்ன சொல்லுங்க, அடுத்த ஆட் நம்பர் வந்து 7. எப்படி சொல்றோம், பிளஸ் 2 தான் ஆட் பண்ணி சொல்றோம். 7னா அடுத்து வந்து 9, அப்புறம் நம்ம பிளஸ் 2 ஆட் பண்றோம் இல்லையா, அதுதான் சொல்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ், செகண்ட் நமக்கு எக்ஸ் பிளஸ் 2. இது என்ன பண்ணுங்க, பி தி 2 consecutive or நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துங்க. சரிங்களா, இப்ப நமக்கு இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துறாங்க பாருங்களா. இப்ப இப்ப கிவன் என்ன கொடுத்துறாங்க பாருங்க. இது எப்படி நம்ம கண்டிப்பா லார்ஜ் தென் 10 கொடுத்துறாங்களா, அப்ப எக்ஸ் கிரேட்டர் தென் 10. சரிங்களா, ஒரு கண்டிஷன் இங்கே நம்ம கொடுத்துறாங்க. அடுத்த இன்னொரு கண்டிஷன் கொடுத்துறாங்க பாருங்க, ரெண்டு சம் இஸ் லெஸ் தென் 40. அப்ப சம்னா அது இந்த எக்ஸ் வேல்யூயும் இந்த எக்ஸ் பிளஸ் 2 ஆட் பண்ணலாம் இல்லையா, பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 லெஸ் தென் தானே, அப்ப லெஸ் தென் 40. அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் 2x. ஆக்சுவலி பிளஸ் 2 அந்த பக்கம் போட்டு போகலாம். இல்லை ஆக்சுவலாக எப்படி சொல்ல, நமக்கு ரெண்டு பக்கம் இந்த 2 இங்கே நான் கேன்சல் பண்ணும், ஒரு ரெண்டு பக்கம் நம்ம -2 ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போனா நமக்கு இந்த -2 ஆட் பண்ணும்போது பிளஸ் 2 போயிடும். இங்கே என்ன ஆகும், 40 -2. நீங்க ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அப்படி யோசிச்சு இந்த பிளஸ் 2 அந்த பக்கம் -2 ஆகணும். அப்படியே அப்படியே நான் வச்சுங்க. சரிங்களா, ஒரு 2x ஈக்குவல் வரும், இங்கே 30 வந்துருமா. அதே மாதிரி இங்கே 2 நம்ம டிவைட் தான் கொண்டு போவோம், மல்டிபிள் வந்தா இல்லை ரெண்டு பக்கம் 2 ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ என்ன வரும், இங்கே எக்ஸ் லெஸ் தென் ஆகும் 19 வந்துடும். சரிங்களா, அப்போ இங்க பாருங்க ரெண்டு கண்டிஷன் ஆச்சு நமக்கு. ஒன்று நம்ம என்னதுன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 10, இன்னொரு கண்டிஷன் வந்து எக்ஸ் லெஸ் தென் 19. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இப்போ இல்லமா, தி பேர்ஸ் பாருங்க என்ன வரும் பாருங்க. இப்போ நமக்கு 10 விட கிரேட்டரான ஆட் நம்பர் வரும் 11 தானே. இப்போ கன்சிக்யூட்டிவ் சொல்லும்போது 11 கத்து கண்டிப்பா 13 வருமா. இது ஆட் பண்ண வரும் 24 தான். அது எப்படி இருக்கு, 40 லெஸ்ஸா இருக்கு. அடுத்த பண்ணலாம் 13,15 எடுத்துலாமா, 28 தான்ல ஆட் பண்ண 28 வந்து அதுவும் லெஸ் தென் 40. அடுத்த பண்ணலாம் 15,17 இல்லாமா, ஆட் பண்ண 32 வருதா. அடுத்த பண்ணலாம் 17,19 போகலாம். இப்போ நீங்க கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, நம்ம 19 லெஸ் தென் 19 தான் சொன்னீங்க, நீங்க 19 போறீங்கன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேர் அது எக்ஸ், அதுக்கு அடுத்த பேர் எக்ஸ் பிளஸ் 2. புரியுதுங்களா, அப்போ எக்ஸ் இங்க 17 தான், எக்ஸ் பிளஸ் 2 போடும்போது 19 வருது. சரிங்க, நம்ம கண்டிஷன் எக்ஸ் இங்க லெஸ் தென் 19 சொல்றாங்க. இப்போ ஆட் பண்ண 36 வந்துச்சா, இதுக்கு அடுத்து பாருங்க எக்ஸ் வேல் 19 எடுக்க முடியாது இல்லையா. இப்போ 19 21 நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இந்த எக்ஸ் வேல் 19 வந்துடும். ஆனால் இங்க என்ன கண்டிஷன் என்னது, லெஸ் தென் 19. அதனால நமக்கு இதுதான் அந்த ரிக்வயர்ட் பேர்ஸ் அர்த்தம்.